வந்துட்டேன். என்ன வயசு டெய்லி உனக்கு இதே வேலையா? சாரிப்பா, எப்பவும் போல நல்லா தூங்கிட்டேன். வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்டடி. என்ன பண்றது நண்பா, உனக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருந்தா அப்படிதான் இருக்க முடியும். சரி சீக்கிரம் போ, டைம் ஆச்சு. ஏண்டா உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இன்டர்வியூக்கு போகும்போது சாமி கும்பிட்டு நெத்தியில சந்தனம் வச்சுட்டு போனேன், கேட்கவே மாட்டியா? அட போடி நீ, சந்தனம் வச்சா மட்டும் வேலை கிடைச்சிருமா? ஆமா, போகும்போதே நெகட்டிவ் திங்க்ல போ, விளங்கிரும். பாசிட்டிவ் திங்கில் போனால் மட்டும் விளங்கிடுமா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாடி. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ரகவ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேய், தயவு செஞ்சு மூஞ்சி இப்படி வைக்காத, கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி இரு. குட் பாய். நான் கிளம்புறேன். ரகவ், ஒரு நிமிஷம். ஏய், எதுக்குடி இதெல்லாம்? நீ எதுவும் பேசாம போய் இன்டர்வியூ மட்டும் அட்டென்ட் பண்ணு. எதுவும் பேசாம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா அடி வாங்கிட்டு தான் வரணும். என் நண்பன் அடிக்க என்னை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. ஓகே, பாய். வயசு நானும் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ மீன், எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் ஃப்ரெண்டுன்னு வயசோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மாவும் சொன்னாங்க. ஆனால் இப்போ என் அப்பா அம்மா என் கூட இல்லை, என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. என்ன தான் அவங்க என்னை விட்டு போனாலும் அவங்க 2 பேரும் என் கண் முன்னாடி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, வயசு மூலமாக. எஸ், அந்த அளவுக்கு அவள் என்னை கேர் பண்ணி பார்த்துப்பான். என்ன தான் நாங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதையும் தாண்டி அவள் மேலே எனக்கு ஒரு குட்டியாக லவ் இருக்குது. பட் அவளுக்கு எப்படின்னு தெரியல. மேபி அவளுக்கு என் மேலே அப்படி ஒரு ஃபீல் இருந்தால் குழந்தையில் ஆரம்பித்த எங்கள் பயணம் லைஃப் லாங் கண்டினியூ ஆகலாம். பார்க்கலாம் அவள் என் தோழியா இல்லை அதையும் தாண்டி காதலியான்னு. ஏண்டி, இன்னைக்காவது உன் நண்பனுக்கு வேலை கிடைச்சிருமா? அதெல்லாம் கிடைச்சிரும், நீ வாயை மூடிட்டு வா. இதை தான் டெய்லியும் சொல்லிட்டு இருக்க, பார்க்கலாம் எப்போதான் கிடைக்குதுன்னு. ஏன் ரம்யா, அவனுக்கு வேலை கிடைச்சோடனே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும்? அப்புறம் எதுக்கு நீ அவனை பற்றி ஃபீல் பண்ணுற? அவனுக்கு வேலை கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா உனக்கு என்ன? உன் வேலையை நீ பாரு. ஆமாம், உன் ஃப்ரெண்டை பற்றி பேசினா மட்டும் உனக்கு கோவம் வந்துருமே. மச்சான், எள்ளி என்னைக்கு காயுது ஓகே, எலிப்புளுக்கு எதுக்கடா காயணும்? ஐயோ, எங்க மச்சான்? என்ன எலிப்புளுக்கியா? ஆமா மச்சான். வாவ், செம காமெடிடா. டே, நண்பனு புதுசா ட்ரை பண்ணா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு இப்படி கலாய்க்க கூடாது. ஆமா, நீ அப்படி சமரக்கட்ட பிசினஸ் பண்ற, உனக்கு அப்படி சப்போர்ட் பண்றதுக்கு வாடா. இவன் எதுக்கடி டெய்லியும் இங்கே நின்று நம்மளே பார்த்துட்டு இருக்கான்? வேற எதுக்கு, உன்னை கரெக்ட் பண்ணாவா தான் இருக்கும். ஏன் உன்னை கரெக்ட் பண்ணால் வேணான்னு சொல்லிடுவியா? வேண்டாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. எது வச்சுக்கிறதா? நல்லா தான் இருக்கான். சைட் அடிச்சதுல போதும், மூடிட்டு வா. டேய், மரியாதை இன்னைக்காவது போய் பேசுறேன், இல்லாட்டி நானே போய் பேசிடுவேன். டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மாறா. எதுக்குடா இப்படி பயப்படுற? டே, கொஞ்ச நேரம் மூடிட்டு இருடா. ஏங்க ஒரு நிமிஷம். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் இருடா, நான் பேசிட்டு வரேன். ஐயோ, ஏங்க உங்களுக்கே தெரியும் அவன் உங்களை டெய்லி பார்த்துட்டு இருக்கான்னு, நீங்களே பேச பண்ணுறீங்க, அவனும் வந்து உங்ககிட்ட பேச பண்ணுறான். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அவனுக்கு 1008 வேலை இருக்கு, சும்மா எழுத்துக்கிட்டு. இவன் யாரை சொல்றானே தெரியலையே. ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை?
ரோட்ல பொண்ணுங்க தனியா போனாலே இப்படிதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துருவீங்களா? ஹலோ, உங்களை நான் எதுவுமே கேட்கவே இல்லையே. நான் தான் அப்பவே சொன்னனே, கேட்டியா? நீயே போய் பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். ஏய் ரம்யா, இருடி போலாம். மச்சான் நீ பேசிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். டேடி ரேவந்த் இங்கே இருறா. மச்சான் தைரியமாக பேசிட்டு வாடா. சாரிங்க, அவன் ஏதோ அவசரப்பட்டு கூப்பிட்டான். இங்க பாருங்க, இந்த லவ் பண்ற ஐடியாலாம் இருந்தா அதை இப்பவே மறந்துருங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. முக்கியமா இனிமே இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன மச்சான், மின்னல் பக்கத்தில் ப்ரொபோஸ் பண்ணிட்டு போல? இனிமே என்னை பார்க்க வராதுன்னு சொல்லிட்டா மச்சான். என்ன ஏன் அப்படி சொன்னா? தெரிலடா. ஐயோ, ஒருவேளை நம்ம தான் அவசரப்பட்டோம் போல. ஏன் மச்சான், நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்று டெய்லி சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பேன். இனிமேல் அதுவும் பண்ண முடியாதுல்ல? ஆமாம் மச்சான். உனக்கு ஹாப்பி தானே? இல்லை மச்சான், நான் எதுக்கு ஹாப்பியாக இருக்க போகிறேன்? வண்டி எடுத்து போகலாம். உன்னை கூட்டு வந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும். பாய். ராகவ், இப்போ எதுக்கு மூஞ்சனி இப்படி வச்சுட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாதுடா. இங்கே பார், இன்னைக்கு அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் நீ செலக்ட் ஆயிடுவ. கொஞ்சமாக சிரிச்ச மாதிரி போடா, இல்லைன்னா என்னால் நிம்மதியாக ஒர்க் பார்க்க முடியாது. சரி நான் வரேன். பார்த்து போ. பாய். பாய். இவன் என்ன இன்னைக்கும் வந்திருக்கான்? ஹலோ. சொல்லு வைஷு. ஏன் எங்கடி இருக்க? நான் ஆஃபீஸ் வந்துட்டேன்டி, நீ ஒன்றும் வரலையா? ஆஃபீஸ் போயிட்டியா? அதுக்குள்ளே ஏன் போன? இல்லடி, நந்தினி வந்தாளா, அவ கூட வந்துட்டேன். சரி வை. ஏன் வைஷு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ வை. ராகவ், கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வரியா? என்னாச்சுடி? ராகவ். ராகவ், நேற்று சொன்னால ஒருத்தன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறான்னு, அது இவன் தான். ஏண்டா, அதான் நேற்று இனிமேல் பின்னாடி வராதுன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து தொலை பண்ணிட்டு இருக்க? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சியா? அவனை தொலைச்சிருவேன். இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசலான்னு பார்த்தேன். அந்த ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம். நீ வேற ஏதாவது பண்ண பாரு. சாரி ப்ரோ, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சாரிங்க. ஏய், இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், அவனை மூஞ்ச பேத்துருவேன். என்னடா பார்க்குற? போடா. பைசு, நீ பயப்படாம போ. இனிமே அவன் உன்னை தொல்லை பண்ண மாட்டான். சரி, நீயும் போ, இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு. பை. பை.
அம்மா வைசு இங்க அவன் மேல இருக்கப்பா. ஏன் இவ்வளவு அவசரமா வர? என்னாச்சு ராகவ்? எனக்கு வேலை கிடைச்சிருக்குங்கம்மா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்படியா? வாழ்த்துக்கள் ராகவ். முதல்ல போய் வைஷு கூட சொல்லு, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்கம்மா. ஆ வைசு வைசு ராகவ், என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க? வைசு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்னடா சொல்ற, நிஜமாவா? நெக்ஸ்ட் வீக்கே என்ன ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. சூப்பர்டா. அப்போ இனிமே மூஞ்ச சோகமா வச்சுக்க மாட்டல? கண்டிப்பா இனிமே அந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்க மாட்டேன். சரிடா ஸ்வீட் எடுத்துக்கோ. சரி வா போய் சாப்பிடலாம். இல்ல நீ போய் சாப்பிடு, நான் சாப்பிட லேட் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் சாப்பிட்டா ஒன்னாயிர மாட்டேன். வா. ஏய் பசியே இல்லடி. ஏய் வாடா எருமை. டேய், வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெட்டியாக செலவு பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? அதெல்லாம் யாருக்கும் ட்ரீட் கொடுக்கல. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சேலரி வந்ததுக்கப்புறம் தான். என்னோட ஃபஸ்ட்டு சேலரி வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு புடவை, அதுக்கப்புறமா தான் ட்ரீட்லாம். புடவையா? அது என்ன புடவை? எல்லா பசங்களோட ஆசையும் தன்னோட மாத சம்பளத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு சேரீ வாங்கி தரதாக தான் இருக்கும். ஸோ நானும் அதை தான் பண்ணுறேன். வைசு இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகலாமா? ஏன்? இல்லை உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான். என்ன முக்கியமான விஷயம்? அதை இங்கே சொல்ல முடியாது, ஈவினிங் பேசிக்கலாம். பாய். ஏங்க என் ஃப்ரெண்ட் என்னங்க தப்புனா எதுக்கு அடிச்சீங்க? ஹலோ, நான் தான் அன்னைக்கே சொன்னாலே என் பின்னாடி சுத்தாதீங்கன்னு. அப்புறம் எதுக்கு உங்க ஃப்ரெண்டு மறுபடியும் என்கிட்ட பேச வந்தான்? ஏங்க அவன் உங்ககிட்ட மறுபடியும் பேச வந்தது என்ன உண்மைதான். ஆனால் அவனுங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண வரல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுனது சாரி கேட்க வந்தான். அதுக்குள்ள அவன் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம அடிச்சு அனுப்பிருக்கீங்க. இத்தனை வருஷத்துல அவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. திரும்ப திரும்ப அதே நினைச்சா சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. அரவிந்த் யாரை மனசு கஷ்டப்படுத்த கூட நினைக்கிறவன். ஆனால் இன்னைக்கு அவனே ஒரு கஷ்டத்தில் இருக்கான்னு நினைக்கும் போது என் மனசு கேட்கல. அதான் உங்களை பார்த்து உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இனிமேலாவது இப்படி அவசரப்பட்டு யாரையும் தப்பா நினைக்காதீங்க. நான் கிளம்புறேன். ஏங்க? சொல்லுங்க. சாரிங்க, உங்க ஃப்ரெண்டு நேற்று என்ன சொல்ல வரான்னு கேட்காம நான் தான் தப்பா நினச்சிட்டேன். எனக்காக ஒன்று பண்ணுறீங்களா? சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சாரி கேட்டேன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா? ஏங்க நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நான் போய் அவங்ககிட்ட சாரி சொல்கிறதுக்கு நீங்களே வந்து சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவான்ல. நானா? நான் எப்படிங்க? ஏங்க அவன் நேற்று எதுவுமே சாப்பிடாம இருக்கான். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் சாப்பிடவா செய்வான்ல. ப்ளீஸுங்க. நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஆ ஏங்க நீங்கள் எப்படிங்க? இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னார். ஐயோ அவன் சொல்கிறான்னு எதுக்குங்க நீங்களாம் இங்கே வரீங்க? சாரிங்க. ஏங்க சாரிலாம் எதுக்கு? இல்லை, நேற்று நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். என் மேலே தான் தப்பு. ஐம் ரியலி சாரிங்க. என்னங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. என் மேலே உங்களுக்கு கோவமே இல்லையா? இல்லை, நான் பண்ணதுக்கு வேறு யாராக இருந்தாலும் என் மேலே கோவப்பட்டிருப்பாங்க. நீங்கள் என்னங்க கோவமே இல்லைன்னு சொல்கிறீங்க? என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முடிஞ்ச அளவுக்கு யார் மேலேயும் கோவத்தையும் வெறுப்பையும் காட்டாமல் வாழ்ந்துடணும். இதாங்க என்னோட ஆசை.
பரவாயில்லையே, உங்கள் கேரக்டரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ ஏன், கிட்டத்தட்ட நீங்களும் என்ன மாதிரி தானே. நானா? நான் எப்போ அப்படி இருந்தேன்? நேற்று உங்கள் ஃப்ரெண்டை நான் 2வது டைம் அடிக்க வரப்போ நீங்கள் தடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வித நல்ல மனசு தாங்க. பரவாயில்லையே, அடி வாங்கும்போது கூட இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க. நிறைய அடி வாங்கியிருந்தா மறந்துருப்பேன், வாங்கினது ஒரு அடி தானே. நல்லா காமெடி பண்ணுறீங்க. என்ன ஒரே சிரிப்பு மலையா இருக்கு? உங்கள் ஃப்ரெண்டு நல்லா காமெடி பண்ணுறாரு. என்னங்க காஃபி குடிங்க. ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? அட குடிங்க, பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கீங்க, இது கூட கொடுக்கலன்னா எப்படி? பேஷண்ட்டா? அந்த நாய் என்ன தான் இப்படி சொல்லுது. ஓ பரவாயில்லையே, காஃபி சூப்பராக இருக்கு. எந்த கடையில் வாங்குனீங்க? இது கடையா? ஏங்க இது நானா போட்ட காஃபிங்க. பாருடா, உங்களுக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்கா? ம் சரி ஓகேங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ம் ம் அப்புறம் நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க. ம் சரிங்க, சாப்பிட்றேன். ம் வரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். சரி வா மச்சான், போய் சாப்பிடலாம். ம் ஓகேடா. ஏ வைசு, ஆ? எதுக்கிட்ட இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? ராகவ், இன்னைக்கு நடந்ததை சொன்னா நீயே சிரிப்ப. என்ன நடந்துச்சு? அது வெயிட், நீ தானே ஏதோ சொல்லணும்னு சொன்ன, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏய், நான் அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல சொல்லு. டேய், ஈவினிங் பேசணும்னு சொன்னது நீயா இல்லை நானா? நான் தான். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, நான் அப்புறம் சொல்றேன். சரி ஓகே, நானே சொல்கிறேன். நேற்று ஒருத்தனை நீ அடிச்சல்ல, ஆமா. ஆக்சுவலி அவன் என்கிட்ட சாரி கேட்க தான் வந்தான். சாரியா? எதுக்கு? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசினான்ல, அதுக்கு தான். சரி, அதுக்கு எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க? அதுக்கு சிரிக்கல. அப்புறம் நீ அவனை அடிச்சதுக்காக அவன் நேத்துலேருந்து சாப்பிடவே இல்லையா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுடா, அதான் சாரி சொல்ல சொன்னேன். சாரியா? எதுக்கு நீ சாரிலாம் சொல்லிட்டு இருக்க? அவன் உன்னை தொல்லை பண்ணால தானே அடிச்சோம். இல்லை ராகவ், அவன் ரொம்ப நல்ல பையன்டா, நம்ம தான் அவசரப்பட்டு அவனை அடிச்சிட்டோம். சாரி மட்டும்தான் சொன்னியா, இல்ல வேற ஏதாவது சொன்னியா? சாரி மட்டும்தான் சொன்னேன், ஆனால் அதை அவன் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தேன். எது? வீட்டுக்கு போனியா? ஏய், நீ என்ன லூஸ் ஆடி? எதுக்கு அவன் வீட்டுக்குலாம் போயிட்டு இருக்க? இல்லை ராகவ், அவன் ஃப்ரெண்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டான், அதான் போயிட்டு வந்தேன். நான் போய் சாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடவே செஞ்சான்டா. ராகவ், ராகவ், ராகவ் நில்லுடா. இப்ப எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? வேற என்ன பண்ண சொல்ற வைசு? நீயே சொல்லு, நீ பண்ணது கரெக்டானே? முன்ன பின்ன தெரியாத ஒருத்த வீட்டுக்கு எப்படி போன? உன் ஃப்ரெண்டு கூட வெளியே போனா கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்த வீட்டுக்கு போயிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல. ராகவ் சாரிடா, நம்மளால ஒருத்தங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் உடனே அவங்களுக்கு சாரி சொல்லணுங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சாரிடா. சரி வா போலாம். ராகவ் ப்ளீஸ், நீ கோவப்படாத. சரிடி, நான் கோவப்படல, நம்ம கிளம்பலாம்.
ராகவ், ஏதோ சொல்லணும்னு சொன்ன. ஒன்றும் இல்லை வைசு, இன்னொரு நாள் சொல்கிறேன். ராகவ், நீ என்கிட்ட சரியாக பேசி 5 நாள் ஆச்சு. ஏன் இப்படி பண்ணுற? அன்னைக்கு நடந்ததுக்கு தான் நான் சாரி சொன்னேன்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை வைசு, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிற, கோயிலுக்கு போயிட்டு போகலாம்ல. இல்லை, டைம் பத்தாது. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்தா போய் சாப்பிட்டுக்கோ. அதான் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன்ல. டேய், நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீ பேசுறது உண்மையாக பொய்யான்னு என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்தா. எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். என்னமோ டைம் ஆச்சுன்னு சொன்ன, அப்படியே போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு வந்த? போயிருப்பேன். அப்புறம் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பான்னு தான் வந்தேன். கூட குரங்கு. ஏய், வலிக்குதுடி. ஹாய்ங்க. நீங்க தானா? நான் பயந்தே போயிட்டேன். எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க? சூப்பராக இருக்கேன். என்னங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? எப்பவும் என் ஃப்ரெண்டு கூட தான் போவேன். இன்னைக்கு அவன் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போயிருக்கனால அவனை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உங்களை ட்ராப் பண்ணலாமா? இல்லை இல்லை, வேண்டாங்க, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னு பயப்படுறீங்களா? எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் லைஃப்பில் ஃப்ரெண்டு இருந்தாலும் சரி, லவ்வர் இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். நல்லா தான் பேசுகிறீங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஏங்க, அப்போ என் கூட பைக்கில் வரமாட்டிங்களா? வரேன், என் ஃப்ரெண்டு பெர்மிஷன் கொடுத்தா. அப்போது உங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பை. அது எப்பட்றா? நீயே இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்க, அதுக்குள்ளே இப்படி 1 மந்த்துக்கு பெங்களூர் போக சொல்லுவாங்க? நான் மட்டும் இல்லை வைசு, எங்கள் டீமில் எல்லாருமே போகணுமா. ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. நான் வேணா வேலையை விட்டுறவா? ஏய்,
லூஸ் மாதிரி பேசாத. உனக்கே இப்பதான் நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு, அதையும் விட்டுட்டு மறுபடியும் வேலை தேட போறியா? வேற என்ன பண்ண சொல்ற வைசு? என்ன போக சொல்றியா? 1 month தானே, போயிட்டு வா. வைசு, நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு வாரம் கூட நம்ம பிரிஞ்சிருந்ததில்ல. 1 மாசம் இப்படி வைசு? அதுக்கு என்ன பண்ணுறது ராகவ், இத்தனை நாள் நம்ம இருந்தது வேற. இனிமே நம்ம இப்படி இருக்க பழகிதான் ஆகணும். ஒருவேளை நாளைக்கு நான் கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்து தானே ஆகணும். அதை இப்போ இருந்தே பழகிக்கலாம். நான் போறேன். ராகவ், வைசு, நான் போயிட்டு வரேன். பார்த்து போ. நேரத்துக்கு சாப்பிடு. டைம் கிடைக்கும் போது கால் பண்ணு. வரேன். ம். வைசு நேற்று வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு அவன் மேலே இருக்க அளவு கொஞ்சமாவது அவளுக்கு என் மேலே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ இந்த மாதிரி சொன்னாலோ அப்போவே என்னோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு. வைசு, நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் பிரியக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ இருந்து நம்ம பிரிஞ்சிருக்க பழகிக்கலான்னு நீ நினைக்கிற. ஓகே வைசு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் இருந்துக்கிறேன். ஆமாம் மச்சான், ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். டிடி ஒரே நிமிஷம்டா. ஏங்க ம், ஒரு நிமிஷம். என்னங்க நடந்து வந்திருக்கீங்க? பைக்குங்க? பைக்கில் தான் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களே, அதான் நடந்து வந்துட்டேன். ஆமாம், ஏன் டெய்லி என் பின்னாடி சுற்றிட்டே இருக்கீங்க? சும்மா தான். பிடிக்காத ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பிடிச்ச ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றினா கூட ஏதாவது யூஸ் இருக்கும் இல்லையா? யார் அந்த பிடிச்சும் பிடிக்காத பொண்ணு? அது உங்களுக்கே தெரியும். ஏங்க இது என்ன காமெடியாக இருக்குது? உங்கள் லைஃப்பில் வந்த பொண்ணுங்க லிஸ்ட்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? அதெல்லாம் நல்லா தெரியுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க சத்தியமாக தெரில, நீங்களே சொல்லிடுங்க. சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் பேர் கூட கேட்காம இருக்கீங்களேன்னு. ஐ எம் வைஷு, சாரி வைஷ்ணவி. ஏங்க வைஷுவே நல்லா தானே இருக்கு. ம், நல்லா தான் இருக்கும், பட் அது என் ஃப்ரெண்டு கூப்பிட்றது. ஓ, உங்கள் பேர்? ஹாய் அரவிந்த். ம், சரி சொல்லுங்கள், பிடிச்ச பொண்ணு யார், பிடிக்காத பொண்ணு யார்? பிடிக்காத பொண்ணு ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், பட் பிடிச்ச பொண்ணு நீங்கள் தான். ம், எங்க வைஷு, நான் பேசுனது தப்புன்னு தெரியும், அதுக்குன்னு எதுவுமே சொல்லாமல் போனால் எப்படி? ஏதாவது சொல்லிட்டு போங்க. நாளைக்கு வரும்போது இப்படி நடந்து வராதீங்க. அப்புறம் பைக் எடுத்துகிட்டு வாங்க.
ரம்யா, வைசு இங்க? அவ அப்பயே போயிட்டாளே. ஓ, முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காளா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ராகவ், ஆ? அவ அரவிந்த் கூட பைக்ல போயிட்டா. அரவிந்தா? அது யாரு? நீ எனக்கு ஒருத்தன் அடிச்சல்ல, ஆமாம். அவன்தான். வைசு ஏன் அவங்களோட வண்டியில் போகணும்? ராகவ், அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. நான் கிளம்புறேன். ஆ சார், சொல்லுங்கள் சார். வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் சார். ஃபைல்லாம் அனுப்பிட்டேன் சார். ஓகே சார். ஹே, வீடு லூஸ் மாஸ்டிட்டு இருக்க? நில்றி. ஹே, நில்றி. ஹே, கையில கடிச்ச. ராகவ், நீ எப்போ வந்த? இப்போ தான் வைசு, உன்னை பார்க்க நேராக ஆஃபீஸ் தான் போனேன். ரம்யா எல்லாத்தையும் சொன்னான். நீ வரேன்னு சொல்லவே இல்லை. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் என்னை விட நீ எனக்கு நல்லாவே சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. ராகவ், நீ வந்தோடனே நானே எல்லாமே உன்கிட்ட சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். சாரிடா. பரவாயில்ல வைசு, நீ அன்னைக்கு நம்ம இனிமேல் பிரிஞ்சிருக்க பழகிக்கலான்னு சொன்ன பார்த்தியா? அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. நீ சொன்ன மாதிரி நம்ம இனிமேல் பிரிஞ்சிருக்க பழகிக்கிறேன் வைசு. ராகவ், இப்போ எதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ப்ரோ, வைசு ரொம்ப நல்ல பொண்ணு. இவளை மாதிரி அன்பு பாசமும் காட்டுற ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவளை மிஸ் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. என்றைக்குமே இவ கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. நான் கிளம்புற வைசு. ராகவ், ப்ளீஸ்டா, சொன்னா கேளு ராகவ். ராகவ், ப்ளீஸ்டா, போகாத ராகவ்.
வைஷா இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நான் தான் ஸ்டார்டிங்லேயும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். அப்போ சொல்லாமல் இருந்துட்டு இப்போ அழுது என்னடி பண்ணுறது? இல்லடா, சின்ன வயசுலேருந்து நான் வந்துட்டு எதையுமே மறைச்சதில்ல. நம்ம விஷயமும் சொல்லியிருப்பேன். ஆனால் நானே உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இப்போ உன்னையே லவ் பண்ணுறேன்னு சொன்னா அதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அதான் நேரில் வந்தோன்னே சொல்லான்னு இருந்தேன். சரி விடு, உன் ஃப்ரெண்டு இனிமேல் இங்கே தானே இருப்பான், பேசிக்கலாம். நீ அழுகாத. நான் அழுகிற மாதிரி இருந்தாலே அவனால் தாங்க முடியாதுன்னு சொல்லுவான். இப்போ இவ்வளோ தூரம் அழுதுட்டு இருக்கேன், அவன் கண்டுக்காமலே போகிறான்டா. வைஷா, உன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. விடு, பார்த்துக்கலாம். சரி வா, நம்ம கிளம்பலாம். இங்கே இருந்தால் நீ இதையே நினச்சி அழுதுட்ருப்ப. வைஷா, கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நாளைக்கு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கலாம், சரியா? ம். வைசு, நீ என்னை சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குற. நான் தான் அதையும் தாண்டி காதலியாக வரணும்னு நினச்சிட்டேன். சாரி வைசு, நான் பண்ணது சரியா தப்பான்லாம் தெரில. ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. உன்னோட அன்பு, பாசம், கேரிங் இதெல்லாம் கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இதெல்லாம் வேற ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சாலே சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியல. அதான் உன் மேலே கோபப்பட்டு வந்துட்டேன். சாரி வைசு. நீ அன்னைக்கு நம்ம இனிமேல் பிரிஞ்சிருக்க பழகிக்கலான்னு சொன்ன பார்த்தியா? அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. நீ சொன்ன மாதிரி நம்ம இனிமேல் பிரிஞ்சிருக்க பழகிக்கிறேன் வைசு.
முயற்சி. நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சி. சொல்லு. ரம்யா, நானும் அரவிந்தும் பேசிட்டு இருந்தத ராகவ் பார்த்துட்டான்டி. அதுக்கு அவன் என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டான்டி. பின்ன கோவப்படாம கொஞ்சுவானா? ரம்யா, இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பண்ணதுக்கு வேற எப்படி வைஷு பேச சொல்ற? நானும் அரவிந்த் லவ் பண்றது தப்புன்னு சொல்ல வரியா? நீங்க லவ் பண்ணது தப்புன்னு சொல்ல வரல. ஃப்ரெண்டு உன்னே நினைச்சு ஒருத்தர் உருகிட்டு இருக்கானே, அவங்கிட்ட ஏன் சொல்லன்னு தான் கேட்கறேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்றான்ல, அப்புறம் இவ்வளோ பெரிய விஷயத்த நீ ஏன் அவங்ககிட்ட சொல்லாம விட்ட? அவன் கோச்சிட்டு போயிட்டான்னு மட்டும் சொல்றியே, அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பான்னு நீ நினைச்சு பாத்தியா? சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ஏ வைஷு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எதுக்கு கால் பண்ண? இல்லடி, ராகுவுக்கு கால் பண்ண அவன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் அவன் என்ன பண்றான்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியா? அதான் கோச்சிட்டு போயிட்டான்ல, உடனே கால் பண்ணா இப்படி எடுப்பான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயா விடு, நாளைக்கு பேசிக்கலாம். அதுக்கு இல்லை ரம்யா, எனக்கு மனசே சரியில்லை. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாடி. ஏய், அவன் வீட்டில் இருந்தானா பரவாயில்ல, இல்லைன்னா அவன் எங்கடி போய் தேடுறது? அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். ராகவ், சொல்லு ரம்யா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். வைஷுவை பாத்தியா? வைஷு கால் பண்ணியிருந்தா, நடந்ததெல்லாம் சொன்னான். சரி விடு, உன் இடத்துல வேற யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ராகவ், வைஷு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் அவங்ககிட்ட நேரில் சொல்லிக்கலான்னு இருந்தா. அதுக்குள்ளதான் இதெல்லாம் நடந்துருச்சு. பரவாயில்ல விடு, அவன் ஃப்ரெண்டு தானே, இதுக்கெல்லாம் கோவப்பட்டு பேசாம இருந்தா நல்லாவா இருக்கு? அவர் அங்க உட்காந்து அழுந்துட்டு இருக்கா. ராகவ், நீ கால் பண்ணி பேசு. இல்லை ரம்யா, என்னால் பேச முடியாது. ஏன்? அவளை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அவளுக்கு பிடிச்ச லைஃப்பை அவள் சூஸ் பண்ணியிருக்கா. அதில் ஏன் நான் தொல்லை பண்ணிட்டு? அவள் ஹாப்பியாக இருக்கட்டும், அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ராகவ், பெரிய தியாகி மாதிரி பேசாத. அவ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை கஷ்டப்படுத்ததா பாக்குற, புரியுதா? எது கஷ்டப்படுத்துறனா? நான் என்ன கஷ்டப்படுத்தினேன்? நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்தா வைஷு ஹாப்பியா இருப்பாளா, இல்ல நீ தான் ஹாப்பியா இருப்பியா? இது ரெண்டுத்துக்குமே உங்களோட பதில் இல்ல. வைஷு என்ன யாருமே பண்ணாதையா பண்ணிட்டா? எல்லாரும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. லவ்ங்கிற ஒரு விஷயம் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரும். லவ் பண்றவங்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட திடீர்னு லவ் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. அதுக்கு பேர் தான் லவ். நீ என்ன வைஷுவை லவ்வா பண்ணிட்டு இருந்த? ஃப்ரெண்டு தானே. ஒரு ஃப்ரெண்டா வைஷுவோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற வழியை பாரு. அதை விட்டுட்டு நீ ஒரு பக்கமும் அவ ஒரு பக்கமும் உட்காந்துட்டு அழுந்துட்டு இருக்காதீங்க, புரியுதா? ராகவ், வைஷுக்கு கால் பண்ணி பேசு. என்ன ராகவ் யோசிக்கிற? கால் பண்ணி பேசு. என்னதான் ஆச்சு உனக்கு? சின்ன பசங்க மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. சொல்லு ரம்யா, என்னாச்சு? ராகவ் பாத்தியா? நீ சொன்ன இடத்துல தான் இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, கொடுக்குறேன். ராகவ், இந்தா வைஷு லைன்ல இருக்கா, பேசு. என்ன ராகவ் யோசிக்கிற? பேசு.
இல்லை ரம்யா, நான் பேசல. என்னதான் பிரச்சனை உனக்கு? நீயும் கால் பண்ணி பேச மாட்டேன், நான் கால் பண்ணி கொடுத்தாலும் பேச மாட்டேன். இந்தா, அவ ரொம்ப நேரமா லைன்ல இருக்கா, நீ பேசு. போன புடி ராகவ், பேசுன்னு சொல்றேன்ல. வேணா ரம்யா, நான் பேசல, விடு. இல்ல ராகவ், நீ பேசிதான் ஆகணும். வைஷு ரொம்ப ஃபீல் பண்றா. என்னால பேச முடியாது ரம்யா. அதான் ஏன் முடியாது? என்னால பேச முடியாது. தயவு செஞ்சு பேசு ராகவ். என்னதான் உனக்கு நான் சொல்றத பிரச்சனை? கேளு. ஏன்னு சொல்லு. ஹேய், அதான் பேசுறேன்னு சொல்றல. சும்மா பேசுனா எப்படி பேசுறது? ராகவ், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. போதுமா? ஹலோ ரம்யா, ரம்யா. ராகவ், வைஷுவை நீ லவ் பண்றியா? சொல்லு ராகவ், வைஷுவை லவ் பண்றியா? ஆமா, நான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா இப்படி எதுவுமே சொல்லாம நிக்கிற பாத்தியா? கன்ஃபார்மே பண்ணிட்டேன். உன் லவ் அவகிட்ட சொன்னியா? இப்படி கேட்குற கேள்விக்கெல்லாம் எதுவுமே பதில் சொல்லாம இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது ராகவ். சொல்லு, உன்னோட லவ் அவகிட்ட சொன்னியா இல்லையா? ஏன் சொல்லல? பயம். வாட்? வயசு என் மேலே வச்சிருக்க அன்பு பாசமும் கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன். அவள் என் லைஃப் பார்ட்னராக வந்தா என்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டா. அதனால தான் அவன் மேலே எனக்கு ஃப்ரெண்டையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வந்துச்சு. என் லவ்வை எப்படியாவது அவகிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துருச்சு. ஆமாம், எதுவுமே சொல்ல வேண்டிய டைமில் சொல்லாதீங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படி உட்காந்து அழுதுட்டுருங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரி விடு, நான் வைஷுக்கிட்ட சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிற? நீ வைஷுவை லவ் பண்ண விஷயத்தை தான். ஹே, லூஸ் மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்? நீ லவ் பண்ணுறது கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரியவே வேணாம்னு நினைக்கிறியா? வயசு அவனை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் நானே அவகிட்ட சொல்லியிருப்பேன். எப்போ வேற ஒருத்தனை லவ் பண்ணாலோ அப்போவே அவன் மனசில் நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது. ராகவ், எனக்கு என்னமோ இந்த விஷயத்த வைஷுக்கு தெரியப்படுத்துறது தான் நல்லதுன்னு தோணுது. வேண்டாம் ரம்யா, இப்போ வரைக்கும் அவள் என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறா. அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். அவளாவது கரெக்டாக இருக்கட்டுமே. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ராகவ் என்ன சொன்னான்னு வைஷு கேட்டா என்ன சொல்றது? கொஞ்ச நாள் அவனை தொல்லை பண்ண வேணான்னு சொன்னான்னு சொல்லிடு. வைஷு, ரம்யா வந்துட்டியா? ராகவ் என்ன சொன்னா? நீ லவ் பண்ண விஷயத்த அவன்கிட்ட சொல்லந்தான் அவன் மேலே கோவத்தில் இருக்கான். கொஞ்ச நாள் தனியாக விடுங்க, நானே வந்து பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அவன் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து பேசிடுவான். ரம்யா, நிஜமாவே ராகவ் இப்படிதான் சொன்னானா? ஏன் வைஷு, என் மேலே நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லடி, அவன் டென்ஷனாகி கத்துனதை பார்த்தா இப்படி பேசியிருப்பானான்னு டவுட்டாக இருக்கு. அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராகவ் இதை மட்டும்தான் சொன்னான். சரி வைஷு, நான் கிளம்புறேன். வைஷு, சொல்லு ரம்யா. ராகவ் ராகவ்
ராகவ் உன்னை லவ் பண்ணியிருக்கான். என்ன? ஆமா வைஷு, அவங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கும் போது தான் அரவிந்த் உள்ள வந்து கெடுத்துட்டான். ரம்யா, ராகவ் என் ஃப்ரெண்டடி. அவன் எப்படி என்ன லவ் பண்ணுவான்? ஏன் ஃப்ரெண்டா இருந்தா லவ் பண்ணக்கூடாதா? லவ் பண்றவங்கிட்ட போய் கேட்டுப்பாரு. பாதி பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா லவ்வர்ஸா மாறி இருப்பாங்க. அதுக்காக நான் உன்னை ராகவ் லவ் பண்ண சொல்லல. இந்த விஷயம் உனக்கு தெரியாமே போயிருச்சுன்னா ராகவோட லவ்க்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதான் சொன்னேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி ராகவ் கிட்ட கேட்டுறாத. நான் கிளம்புறேன். சொல்லுடி. வைஷு, எங்க இருக்க? கொஞ்சம் வெளியே இருக்கேன், சொல்லு. வெளிய வா. எங்க? இங்கே தான் பக்கத்தில். மனசு சரியில்லை, அதான் அப்படியே ஒரு வாக் போகலான்னு வந்தேன். ஏய், நீ இன்னும் அதை தான் நினச்சிட்டு இருக்கியா? வேற என்னத்த நினைக்க சொல்கிற? அதுக்கு இல்லடி, ராகவ் என்ன எப்பயுமே பேச மாட்டேன்னா சொல்கிறான். இப்போதைக்கு தானே பேசலன்னு சொல்கிறான். அதுக்கே எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்போ நீ எதுக்கு கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. இல்லை, ஆஷினி கால் பண்ணியிருந்தா. என்னவா? வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, மாலுக்கு போகலாமான்னு கேட்டா. இல்லடி, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் வர மாட்ட? அதெல்லாம் தெரியாது, நீ வர. ரம்யா, லூஸ் மாதிரி பேசாத. நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. வைஷு, நீ சும்மா நடந்ததே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு எங்களோட வெளியே வந்தாலாச்சும் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல. இல்லடி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் வரேன். நான் சொன்னால் கேட்கவே மாட்டேல்ல. ஹலோ ஹலோ. அடி பாவி, பேசவே கட் பண்ணிட்ட. ராகவ், ஒரு நிமிஷம். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? இங்க பார், நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஏன்டா இப்படி என்ன சாகடிக்கிற? சத்தியமா சொல்றேன், நான் லவ் பண்ற பையன் அரவிந்த் தவிர வேற யாராவது இருந்திருந்தா அவன் ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நிமிஷமே உன்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன். ஆனா நானே அவனை பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லிட்டு இப்ப அவனையே லவ் பண்றேன்னு சொன்னா அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. அதுதான் பொறுமையா சொல்லிக்கலான்னு இருந்தேன். மற்றபடி உன்கிட்ட மறைக்கணும்லாம் எதுவும் இல்லடா. ராகவ், ஏன்டா அப்படி எதுவுமே பேசாம இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏதாவது பேசு ப்ளீஸ். எனக்கு உன் மேலே கோவலா இல்லை வைசு, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் நானே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் என்னை தனியாக விடு. இல்லை ராகவ், நீ இந்த மாதிரி இருந்ததே இல்லை. உன்னை இப்படியே விட எனக்கு பயமா இருக்கு. நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசணும், அவ்வளோதான். அது முடியாது வைசு, நான் கிளம்புறேன். ஏன் முடியாது? தெரியல. முன்ன மாதிரி பேச முடியாதா இல்லை பேசவே முடியாதா? பேசுவேன், ஆனால் முன்ன மாதிரி பேசுவேனான்னு தெரியல. அதான் ஏன்? ராகவ், உன்கிட்ட தான் கேட்குறேன், முன்ன மாதிரி ஏன் பேச முடியாது? சொல்லுடா, ஏன் பேச முடியாது? ஏன்னா நீ முன்ன மாதிரி இல்லை வைசு. நீ பழைய வயசு வந்திருந்தா நான் ஐயா உங்ககிட்ட பேசாமல் இருக்க போகிறேன். எந்த ஒரு பையனும் தான் அம்மா இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க மாட்டான். அப்படி ஒரு பொண்ணை தான் அம்மா இடத்துல பார்க்குறான்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணை நம்புறான்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையே உடஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி பழையபடி பேச முடியும்?
ராகவ், எதை வச்சு உன் நம்பிக்கையை உடைச்சிட்டேன்னு சொல்ற? நான் லவ் பண்றதை உன்கிட்ட சொல்லாம விட்டதா இல்ல நான் லவ் பண்றதா? சொல்லு ராகவ். தெரியல வைசு. நீ லவ் பண்ணுற விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டதை விட நீ லவ் பண்ணுறதே என்னால் ஏற்றுக்க முடியல. நான் லவ் பண்றது உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியா? நான் லவ் பண்றது உனக்கு ஏன் பிடிக்கல? சொல்லு ராகவ். ஒன்றும் இல்லை வைசு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கிளம்புறேன். ராகவ், எனக்கு பதில் சொல்லிட்டு போ. இல்லை வைசு, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேனா ஏதாவது உளறி வச்சிருவேன். நான் போகிறேன். ராகவ், நீ எத்தனை நாள் வேணா என் கூட பேசாம இரு. ஆனா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. நான் வேற ஒருத்தனை லவ் பண்றது உனக்கே பிடிக்கல? சொல்லுடா, உன்கிட்ட தானே கேக்குறேன். ராகவ், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. உன்னை லவ் பண்ணுறேன். போதுமா? நீ ஏன்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்த? நீ என்னை ஒவ்வொரு டைமும் கேர் பண்ணும்போதும் எனக்கு உன் மேலே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி லவ் தாண்டி வந்துச்சு. எனக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்பு தானே. இருந்தாலும் உன்னை மிஸ் பண்ண என் மனசு கேட்கல. அதான் லவ் பண்ணேன். நான் பண்ண பெரிய தப்பே நான் உன்னை லவ் பண்ண மாதிரி நீயும் என்னை லவ் பண்ணுவேன்னு நினச்ச பார்த்தியா? அதான். இதுக்கு தான் நான் அப்போவே போகிறேன்னு சொன்னேன். இப்போ பாரு, எல்லாத்தையும் உளறி வச்சுட்டேன். இங்கே பாரு வைசு, நீ அவனை லவ் பண்ணது நான் தப்புன்னு சொல்ல வரல. அதே மாதிரி நான் உன்னை லவ் பண்ணது எனக்கு தப்பாக தெரியல. என்னால் உங்கள் லவ்க்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் உன்னை தொல்லை பண்ணாமல் வேணா இருக்க முடியும். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு. நானே உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். நான் கிளம்புறேன் வைசு. நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. ஏன் கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா? ஏங்க, வைஷு வரலையா? அவ இன்னைக்கு லீவ் ஆச்சே, உங்ககிட்ட சொல்லலையா? எங்கே ஃபோன் எடுத்தா தானே. நானும் நேற்றுலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், அவள் எடுக்க மாட்டேங்கிறா. அவ ஏன் அப்படி பண்றாளே தெரியல, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவள் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காளா? அவ ஃபீல் பண்ணாம இருந்திருந்தா தான் ஆஃபீஸ் வந்திருப்பாளே. ஏங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்க. வைஷுக்கிட்ட பேசி எனக்கு கால் பண்ண சொல்கிறீங்களா? நான் பேசி பார்க்குறேன். வைஷு ராகவ் கிட்ட பேசி பார்த்தலா? நீங்க எப்படி வைஷு கிட்ட பேச ட்ரை பண்றீங்களோ அதே மாதிரி தான் வைஷு ராகவ் கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா வைஷு உங்ககிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காளோ அதே மாதிரி தான் ராகவ் வைஷுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். இதெல்லாம் என்னால் தானே. நான் தான் தேவையில்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரமாகவே சால்வ் ஆயிரும்.
என்னதான் இருந்தாலும் இதுக்கெல்லாம் நான் தான் காரணமான என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. பேசாம ராகவ் வைஷுவை லவ் பண்ற விஷயத்த இவங்கிட்ட சொல்லிடலாமா? இவன் இவ்வளோ ஃபீல் பண்றத பார்த்தா ராகவோட லவ் புரிஞ்சுப்பானோ? சரிங்க, நீங்கள் வைஷுக்கிட்ட பேசி பாருங்க, நான் கிளம்புறேன். ம். ஏங்க சொல்லுங்க. இல்ல என்னாச்சுங்க சொல்லுங்க. அது வந்து ராகவ் வைஷுவை வைஷுவ சொல்லுங்க. ராகவ் வைஷுவ இல்லங்க, ராகவ் வைஷு மேல கோவமா இருக்கான்ல, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வைஷு கிட்ட பேசிக்கிறேன். ம் சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ம். ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? ராகு கஷ்டப்படுத்துறது இல்லாம இப்ப அரவிந்தி கஷ்டப்படுத்த பாக்குறியா? இன்னும் என்னதான் பண்ணலாம்னு இருக்க? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், காது கேக்குதா இல்லையா? ராகவ் உன்கிட்ட சொன்னதை என்கிட்டயும் சொல்லிட்டான். வாட்? என்ன சொன்னா? என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நீ என்ன சொன்ன? என்ன சொல்ற ரம்யா? நீ தான் முடிவு பண்ணணும். முடிவா? இதில் முடிவு பண்ண என்ன இருக்கு? வைஷு, இதுக்கு முடிவு நான் என்ன வேணா சொல்லலாம், ஆனா உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ தான் சொல்லணும். ஏன் ரம்யா, என் இடத்துல நீ இருந்திருந்தா இந்த சுச்சுவேஷனில் என்ன முடிவு எடுத்திருப்ப? பதில் சொல்ல முடியல. ஆப்போசிட்லேருந்து அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, அவங்க இடத்துலேருந்து ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம். ரம்யா, ராகவ் என் ஃப்ரெண்டுடி, அவனை போய் நான் எப்படி லவ் பண்ணுவேன்? அதான் ராகவ் லவ் பண்ணல, அப்புறம் ஏன் அரவிந்த் கிட்ட பேச மாட்டேற? சொல்லு வைஷு. ஹே, ராகவ் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குடி. இந்த டைமில் அரவிந்த் கிட்ட பேசினா என்னால் கரெக்டாக பேச முடியுமான்னு தெரியல. அதான் அவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பேசாமல் இருக்கேன். அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற வைஷு? தெரியல, ஆனால் சீக்கிரமாகவே அரவிந்த் கிட்ட பேசிடுவேன். அரவிந்த் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே வந்திருந்தான். ஆ, அவன் எதுக்கு அங்கே வந்தான்? பின்ன அவன் அத்தனை டைம் கால் பண்ணி எடுக்கலனா வேற எங்க வருவான்? இங்க பாரு வைஷு, நீ லவ் பண்ணதை ராகவ் கிட்ட சொல்லாம விட்டது உன்னோட தப்பு. நீ பண்ண தப்புக்கு தண்டனையா ராகவ் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எந்த தப்புமே பண்ணாத அரவிந்த் எதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும்? ஒழுங்கா அரவிந்த் கிட்ட போய் பேசுற வழியை பாரு. அவன் இன்னைக்கே உன்னை தேடி ஆஃபீஸ் வந்துட்டான். இனிமேலும் இப்படியே இருந்தேன்னா அப்புறம் உன் வீட்டுக்கே வந்துடுவான், பாத்துக்கோ. சும்மா நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. கூடிய சீக்கிரமே ராகவ் உங்ககிட்ட பேசிடுவான். ஒழுங்கா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர வழியை பாரு. நான் கிளம்புறேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்டி. உன்னை லவ் பண்றேன், போதுமா? நீ ஏன்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்த? நீ என்னை ஒவ்வொரு டைமும் கேர் பண்ணும்போதும் எனக்கு உன் மேலே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி லவ் தாண்டி வந்துச்சு.
The number you have dialed is currently busy. Please. நீங்கள் அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. இது நம்பராக இருக்குது. ஹலோ, அரவிந்த், நான் ரம்யா பேசுகிறேன். சொல்லுங்க ரம்யா. வைஷு கால் பண்ணாளா? எங்கே, நான் தான் கூப்பிட்டே இருக்கேன், அவள் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவளை என்னதான் பண்ணுறதுனே தெரியல. நேற்று தான் அவ்வளோ தூரம் போய் சொல்லிட்டு வந்தேன். மறுபடியும் அதை தான் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ இந்த உலகத்திலே அவளுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி. அரவிந்த், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் வேணா வைஷு கிட்ட மறுபடியும் பேசி பார்க்குறேன். இல்லை ரம்யா, வேண்டாம் விடுங்க. அவளுக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பயே பேசட்டும். இல்லை அரவிந்த், நான் இன்னொரு டைம் பேசி பார்க்குறேன். அவள் கண்டிப்பாக பேசுவா. வேண்டாம் ரம்யா, என்னதான் இருந்தாலும் நம்ம உயிராக நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தால் கஷ்டமாக தானே இருக்கும். கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தேன், எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, கொஞ்ச நாள் பார்ப்போம். அப்போவும் அவள் அப்படியே பண்ணிட்டு இருந்தானா நான் மறுபடியும் பேசி பார்க்குறேன். ம் சரிங்க, நான் வச்சிடுறேன். ம் மச்சி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா தான்டா. டேய், என்னடா உனக்கு? கொஞ்சம் நல்லாவே சரியில்லையே. என்னன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிற. என்னடா பிரச்சனை உனக்கு? டேய், உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், காது கேட்கலையா? மச்சான், வைஷு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாடா. ஏன், நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க? ஏண்டா, இவ்வளோ நடந்திருக்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை? இல்லைடா, வைஷு சீக்கிரமாகவே என்கிட்ட பேசிடுவான்னு நினச்சேன், அதான் சொல்லலை. சரி, வயசுக்கு லாஸ்ட்டாக கால் பண்ண? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவ எடுக்கல? ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ராகவ், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்களா? ஆமாம் சார். உங்களை மெயின் பிரான்ச்சுக்கே மாற்றிட்டாங்க. கம்மிங் மண்டேலேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிக்கிறீங்களா? ஓகே சார். ஓகே ராகவ், நம்ம ஆஃபீஸ்லேயே நான் டிக்கெட் புக் பண்ண சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்து போங்க, சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே ராகவ், பாருங்கள், மறக்காமல் போயிட்டு கால் பண்ணுங்கள். ஓகே சார். ப்ரோ, நீங்கள் ராகவ் தானே? ஆமாம், நீங்கள்? நான் அரவிந்த் ஃப்ரெண்டு ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக நீங்கள் ஒருத்தர் இப்படி பண்ணுறதுனால 3 பேருக்கு கஷ்டம் தானே ப்ரோ? வாட்? நான் என்ன பண்ணேன்? என்னால் இதுக்கு 3 பேர் கஷ்டப்படணும்? நான் சொன்ன 3 பேரில் நீங்களும் ஒன்று. இங்கே பாருங்க, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு. கொஞ்சம் புரியுற மாதிரி சீக்கிரம் சொல்கிறீங்களா? நீங்கள் இப்படி வயசுக்கிட்டே பேசாமல் இருக்கிறதுனால வயசு அறிந்துட்டு பேச மாட்டேங்கிறாங்க. அதனால என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா?
அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் மட்டும் இங்கே என்ன சந்தோஷமாவா இருக்கேன்? நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 3 பேர் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை ப்ரோ, நான் மறுபடியும் வயசுக்கிட்ட பேசினா தேவையில்லாமல் சங்கடம் தான் வரும். என்னால் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. நான் பெங்களூர் கிளம்பிட்டேன். ஏன் பெங்களூர் போகிறீங்க? நான் இங்கே இருந்தேன்னா இதே நினப்பாக தான் இருக்கும். இதுலேருந்து வெளியே வரணும்னா நான் முதல்ல இங்கேருந்து வெளியே போகணும். அதான் கிளம்பிட்டேன். நான் வரேன் ப்ரோ. ப்ரோ, இந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்களா? அந்த மாதிரி அவங்களே வரணும்ல. அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு டைம் வயசுக்கிட்டே பேசுங்க. நீங்கள் பேசினா உங்கள் மனசுல இருக்கிற பாரம் குறையும், அவங்களோட நிம்மதியாக இருப்பாங்களே. என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? அதான் வயசை மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டுமே. ஒரே ஒரு டைம் பேசுங்க ப்ரோ, ப்ளீஸ். நீங்கள் இப்போ எதுவுமே பேசாமல் போயிட்டா கடைசி வரைக்கும் 3 பேர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கு பேசிட்டே போயிடலாமே. ப்ளீஸ் ப்ரோ. சரி ப்ரோ, நான் பேசுகிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. ம். ராகவ் சொல்றா. ஹலோ ராகவ், ராகவ் லைன்ல தான் இருக்கியா? ம், இருக்கேன் வைசு. எங்கே இருக்க? கொஞ்சம் வெளியே இருக்கேன். சொல்றா. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நேரில் வர முடியுமா? என்னடா அது கேள்வி? எங்க வரணும்னு சொல்லு. நம்ம கடைசியாக எங்கே மீட் பண்ணமோ அங்கேயே வந்துரு. ம். ம். சொல்லுடி. ரம்யா, ராகவ் எனக்கு கால் பண்ணாண்டி. அப்படியா? என்ன சொன்னா? ஏதோ பேசணுமா, நேர்ல வர சொன்னா. பாருடா, ஒரு வழியா ராகவ் மனசு மாறிட்டான் போல. ம். அப்புறம் என்ன, போய் பேசிட்டு வா. ரம்யா, நீயும் வரியா? நானா? நான் எதுக்கு? பழைய ராகவா இருந்தா தைரியமா போய் பேசியிருப்பேன். ஆனா இப்ப இருக்க கண்டிஷன்ல யாராவது ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாலோ ரொம்ப கஷ்டமாயிரும்டி. அதான் நீயும் வரியான்னு கேட்டேன். வைஷு, ராகவ் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறதா இருந்தா அவனை வர சொல்லியிருக்கவே மாட்டான். அவன் கண்டிப்பா நல்லபடியா தான் பேசுவான். நீ போய் தைரியமா பேசிட்டு வா. சரிடி, நான் பேசிட்டு வரேன். வைஷு, மூஞ்சி எப்படி உருன்னு வச்சுட்டு போகாத. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி போ. ம். சரி, வச்சிடுறேன். ராகவ், நீ திடீர்னு கால் பண்ணி வர சொன்னதும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீ எப்படியாவது என்கிட்ட பேசிடுவேன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பேசுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா. தேங்க்ஸ் ராகவ். ராகவ், பேசணும்னு வர சொல்லிட்டு மறுபடியும் பழையபடியே பண்ணாத. பேசு ராகவ். வைசு, நான் மறுபடியும் பெங்களூர் போகிறேன். வாட்? இப்போதான் நாங்கள் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே மறுபடியும் எதுக்கு? இல்லை வைசு, என்னை அங்கே இருக்க பிரான்ச்சில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க.
மறுபடியும் 1 மந்த் தானே. இந்த டைம் 1 மந்த் இல்லை, 1 வருஷம் ஆகலாம், இல்லைனா 2-3 வருஷம் கூட ஆகலாம். உங்க ஆஃபீஸில் அந்த பிரான்ச்சுக்கு மாற்றினாங்களா இல்லை நீயே ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டியா? ராகவ் உன்கிட்ட தான் கேட்குறேன். நான் தான் கேட்டு வாங்கினேன். நினச்சேன் என்னடா சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வர சொல்கிறானேன்னு. இதை சொல்லதான் வர சொன்னியா? இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசணும். என்ன? அரவிந்த், நீ ஏன் அரவிந்த்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? சொல்லு வைசு. எனக்கு வேண்டப்பட்ட என்னோட உயிர் நண்பன் என் கூட பேசாமல் இருக்கான். அதனால் எனக்கு யார் கூடயும் பேசணும்னு தோணல. லூசு மாதிரி பேசாத வைசு. நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருக்காங்கிறதுக்காக நம்மளை பிடிச்சவங்ககிட்ட நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுது ராகவ். ஆனால் நீ என்கிட்ட பழையபடி பேச மாட்டேங்கிறியே, அப்புறம் எப்படி நான் மட்டும் அரவிந்த் கிட்ட பேசுறது? வைசு, நான் உங்ககிட்ட முன்ன மாதிரி பேசுனா நீ அரவிந்த்கிட்ட பேசுவியா? கண்டிப்பாக பேசுவேன். சரி, ஓகே. நான் இனிமேல் உங்ககிட்ட எப்பயும் போல் பேசுகிறேன், ஆனால் ஃபோனில். ராகவ், நீ பெங்களூர் போகாதடா, இங்கேயே ஒர்க் பாரு ப்ளீஸ். இல்லை வைசு, இதுக்கு மேலே அதை கேன்சல் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நான் பெங்களூர் போகிறதே உன் மேலே இருக்கிற காதலை மறந்துட்டு பழையபடி ஃப்ரெண்டாக வரணும் தான். இந்த வைசுவோட ஃப்ரெண்டா. அரவிந்த், அரவிந்த், நான் வைசுக்கிட்ட பேசிட்டேன். இவன் இனிமேல் பழையபடி உங்கள்கிட்ட பேசுவா. தேங்க்ஸ் ராகவ். சாரி அரவிந்த். பரவாயில்ல வைஷு, நீ என்கிட்ட பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி வைசு, நான் அப்படியே கிளம்புறேன். அரவிந்த், நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். வைசுவை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. வரேன் வைசு. வரேன் ப்ரோ. தேங்க்ஸ் ராகவ். நீங்கள் மட்டும் வைஷுக்கிட்ட பேசலைன்னா அவள் இன்னும் எத்தனை நாள் என்கிட்ட பேசாமல் இருந்திருப்பானே தெரில. பரவாயில்ல ப்ரோ, நான் கிளம்புறேன். ராகவ், மாசத்துக்கு ஒரு டைமாவது வந்துட்டு போ. பார்க்குறேன் வைசு, வர முடிஞ்சால் கண்டிப்பாக வரேன். ஏய், அழுகாத வைஷு. ராகவ் என்ன ஃபாரின்கா போகிறான்? இங்கே இருக்கிற பெங்களூருக்கு தானே போகிறான். உனக்கு எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ சொல்லு, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன். சரியா? சாரி அரவிந்த், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல விடு வைஷு. நீ என்ன வேணும்னா பண்ண, உன் சுச்சுவேஷன் அப்படி விடு, பார்த்துக்கலாம். போகலாமா?